திருமயம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளரும் இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் எஸ் ரகுபதியை ஆதரித்து திமுக இளைஞரணி செயலாளரும் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். எல்லாருக்குமே தெரியும். நான் அவரை உங்ககிட்ட அறிமுகப்படுத்த வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் அதிகம் அவரை பத்தி சொல்ல வேண்டியதில்லை. அண்ணன் அவர்களுக்கு நீண்ட நெடிய அரசியல் அனுபவம், அவருடைய அரசியல் பயணம் நீண்ட நெடிய பயணம். ஏற்கனவே 3 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் 2 முறை அமைச்சராகவும் 1 முறை ஒன்றிய அமைச்சராகவும் பல்வேறு சிறப்புகளை உடையவர் அண்ணன் ரகுபதி அவர்கள். இந்த திருமய தொகுதிக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவர் தான் அண்ணன் ரகுபதி அவர்கள். அவரை தான் உங்ககிட்ட தலைவர் அவர்கள் ஒப்படைச்சிருக்கிறாங்க. எனவே அண்ணன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல போட்டி வாக்களிச்சு இந்த திருமயத்துல கோட்டை இருக்கிற மாதிரி கழகத்திற்கும் இந்த திருமயம் என்னைக்குமே கோட்டைங்கிறத இந்த தேர்தல்ல நீங்க மீண்டும் நிரூபிச்சு காட்டணும். சரிங்களா? நான் கடந்த 5 நாட்களா மக்களை சந்திக்கிறேன். ஒவ்வொரு தொகுதியா போறேன், மக்களை சந்திச்சு எந்த தைரியத்துல போறேன்? ஏற்கனவே இந்த 5 வருஷத்துல கொடுத்த வாக்குறுதிகளை செஞ்சு கொடுத்திருக்கிறோம். சொல்லாத வாக்குறுதிகளை நம்முடைய தலைவர் செஞ்சு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு தொகுதிக்கும் பல்வேறு திட்டங்களை கொண்டு போய் சேர்த்திருக்கோங்கிற தைரியத்துலதான் இன்னைக்கு மக்களை சந்திக்க நானாக இருக்கட்டும், தலைவராக இருக்கட்டும், நம்முடைய வேட்பாளர்கள், வெற்றி வேட்பாளர்கள், நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் இத்தனை பேரும் இன்னைக்கு மக்களை சந்திக்க போறோம். பின்னாடி இந்த திருமய தொகுதியில நம்முடைய அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்கள் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாரு உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். 27 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் பணிகள் நடைபெற்று வருது. கொண்டு வந்தவர் அண்ணன் ரகுபதி அவர்கள். 19 ஆண்டுகளுக்கு பிறகு திருமயம் சத்தியமூர்த்தி பெருமாள் சத்திய கிரீஸ்வர் கோயில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் ஆட்சியில 4 கோடி ரூபாய் செலவுல